இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே போல இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல நான் 4 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அரைக்க போறது தான், அதனால 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல சேர்த்தலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்து 4 நாளா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்தலாம். ஒரு 15 பல்லுக்கு பூண்டு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பீஸுக்கு மேல முந்திரி, இதையும் சேர்த்துலாம். 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணியில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா சீக்கிரமா மசிஞ்சிடும் கசகசா. நீங்க செய்யறதுக்கு முன்னாடி கசகசா சேர்க்கறதுன்னா நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஊற வச்சிடுங்க. சப்போஸ் கசகசா சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், வெங்காயம் முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். கடைசியா மிக்ஸி ஜாரு கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளற 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 கடைசியா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்துடும். அதே போல மூடி வச்சு வச்சு கிளறுங்கம்மா, இல்லைன்னா தெறிக்கும், ஃபுல்லா தெறிக்கும். அதனால மூடி வச்சு வச்சு கிளறுங்க. பாருங்கம்மா, நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கிளறி கிளறி எடுத்திருக்கேன். பாருங்க, மேலே ஃபுல்லா தெரிச்சிருக்கு பாருங்க. நீங்க ஓப்பன்ல வச்சுட்டீங்கன்னா ஃபுல் இடமும் தெரிச்சிடும். இதை போல மூடி வச்சிடுங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்க மசாலா. அதே போல நல்ல எண்ணெய் திரிஞ்சு தனியா வந்திருக்கு பாருங்க. இப்போ வெங்காயத்தோட வாசனை ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூடவே அடுப்பு தீயை ஃபுல்லா குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு காரம் வெறும் பெப்பர் தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் கூடுதலா வேணும்னா 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்ல ரொம்ப கம்மியா வேணும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா மசாலா சேர்த்து. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நல்லெண்ணெய் இஷ்டப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி எந்த அளவுக்கு நம்ம கலந்து கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடுதலா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு வழவழப்பா போகுது பாருங்க. நம்ம கிளறும் போதே ஸ்டார்டிங்லேயே வழவழப்பு இருக்காது. இதை போல நம்ம கிளற கிளற நல்லா ஒரு நைஸா இருக்கு பாருங்க கிரேவி பார்க்கறதுக்கு. இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், புளிப்பு இல்லாம கெட்டி தயிர், இதையும் சேர்த்துலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல கொஞ்சம் நல்லா புளிப்பு தன்மையா இருக்கும். நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்கல இல்லைங்களா, அதனால தயிர் சேர்க்கும் போது நல்லா ஒரு புளிப்பு தன்மை நல்லா இருக்கும். பாருங்கம்மா, எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். கிரேவி கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கூடுதலா சேர்த்துருக்கேன். நீங்க கம்மியா செய்யறவங்களா இருந்தா எல்லாமே நீங்க குறைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்கம்மா, தண்ணி இதுக்கு மேல சேர்க்காதீங்க, இது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைக்கலாம். நடுவுல எடுத்து கலந்து கலந்து விடுங்க. பாருங்கம்மா, நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். நடுவுல எடுத்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் நல்லா தனியா திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இதை போலதான் இருக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி, இதை நல்லா அப்படி நுமுட்டிடுங்க. அதாவது வெந்தய இலை, இது எல்லா கடையிலுமே கிடைக்கும் வெந்தய இலை. இப்போ இது சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குற டைம்ல பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல கிரேவி ரெடி.